அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு இந்த வருகின்ற 14/4/2025 ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னாக்க விசுவாவசு வருடம். அதாவது தமிழ் வருடங்கள்ல 60 வருடங்கள் இருக்குது. அதுல 39வது வருடமான இந்த வருடம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை 14/4/2025 திங்கட்கிழமை இந்த வருடம் அப்படிங்கிறது புது வருடம் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த வருடத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும், கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்களோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப இருக்கின்ற கிரக மாற்றங்கள் இந்த புது வருடத்தின் முதல் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான் ராஜாவாகவும் அவரே மந்திரியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குன்னா, அரசு மற்றும் அதிகாரம் சார்ந்த துறைகள்ல மாற்றம் ஏற்பட போகுது. அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மழை அதிக அளவு பெய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பெண்களுக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உணவு தானிய பொருட்கள் அப்படிங்கிறது உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. அரசு திட்டங்கள் உடனடியாக மக்களை சென்றடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்குது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட அமைப்புகளோட இருக்கக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்ட சிறப்புகளோட உங்களுடைய ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்ப நம்ம பார்க்கலாம். மீனம் ராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசியா இருக்கக்கூடிய மீனம் ராசி மோட்ச ராசி. எதையும் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்களா இருக்கக்கூடிய நீங்கள் பிறருக்காக வாழக்கூடிய அமைப்பு, சர்வீஸ் ஓரியன்டட் செக்டார்ல தான் நம்ம பணி அப்படிங்கிறத விரும்பி செய்யக்கூடியவர்களா இருக்கு. அதாவது தன்னோட உழைப்பு, அதோட தன்னோட ஆத்ம திருப்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் எதையும் ஒரு பெரிய நாட்டம் இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு. அடிக்கடி விரக்தி நிலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி, அதே போல கமிட்மெண்ட், எடுத்த கமிட்மெண்ட்டை எடுத்த மாதிரி முடிப்பீங்க. சில நேரத்தில் கமிட்மெண்ட் தவறி போதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்கும். ஆமாம், சில நேரத்தை பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்கள் இருக்கும், மனம் சார்ந்த தடுமாற்றங்கள், கமிட்மெண்ட் படி செயல்பட முடியாத ஒரு தன்மையும் சில பேருக்கு உண்டாகுது. இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்துட்டாரு. ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுபவங்களையும் பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்க இருக்குது. அது விதவிதமான அனுபவங்கள் அவரவர் வயதுக்கு ஏற்றாற் போல நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டாகும். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதோட பாதிப்பு அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அதுவும் குருவோட வீட்டில், ஒரு சுபரோட வீட்டில் சனி பகவான் இருக்கையில், அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் பரிவர்த்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. யாரும் சுக்கிரன் குருவும். ஆனா இப்ப என்ன நிலவரம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 8, 10, 12ஆம் இடங்களை குரு பார்க்கறதுனால மனம் சார்ந்த குழப்பம் தேவையில்லை ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் மன தடுமாற்றமும் தேவையில்லை. வண்டி வாகன பயணங்களில் பயப்படாமல் போகலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் வீண் விவாதங்கள், வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகிருக்கு. அடுத்து தொழில் சார்ந்த முன்னேற்றம் ஏற்படுது. எந்த தொழிலையும் நீங்கள் ஜாதிக்கலாம். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் முன்னேறக்கூடிய நல்ல அமைப்பா, நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பயன்படுத்திக்கங்க. தொழில் ஸ்டார்ட் பண்ணணுமா, தாராளமாக ஸ்டார்ட் பண்ண. ஜென்மச்சனி காலத்தில் தொழில் தொடங்கலாமா, தாராளமாக தொடங்கலாம். உழைப்பை விரும்பக்கூடியவர் தான் சனி பகவான். உழைப்பை விரும்பக்கூடியவர், உழைப்பவரை உயர்த்தக்கூடியவர். ஆமாம், அப்படிப்பட்ட அவருக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த முதலீடுகளை அதிகப்படுத்தி தொழிலை தொடங்குங்க. அல்லது வேலை, ஏற்கனவே ஒரு வேலை தெரியும், அந்த வேலையை சொந்தமாக செய்யணும்னு நினைக்கிறேன், முதலீடு இல்லை அப்படின்னாலும்
அதற்கான வாய்ப்புகள் அமையும். பயன்படுத்திக்கங்க. பயன்படுத்தி சொந்தமாக தொழிலை தொடங்குங்க. தொழிலை திறம்பட செய்யுங்க. உழைப்பு அப்படிங்கிறது, கடின உழைப்பு, உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டம். அதே நேரத்தில் தர்ம காரியங்கள்ல நிறைய ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கூடுமான உறவின் கோவில் குளங்கள் சம்பந்தப்பட்ட தர்ம காரிய புண்ணிய காரியங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபட்டுக்கங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து கொண்டு வந்து தரும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு இந்த ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால குடுமையை பிடிச்சி ஆட்டுறது மாதிரி, தலையிலே உட்கார்ந்துருக்கிறது மாதிரி. அப்போ என்னன்னா மைண்டு ப்ரெஷர் இருக்கும். டென்ஷன், ப்ரெஷர், கோபம் எதுக்கு வருதுன்னு தெரியாது. இன்டென்ஷன் உள்ளுக்குள்ளேயே நோக்கம், ஏதாவது ஒரு நோக்கத்தை வச்சுக்கிறது, அது நடக்காத மாதிரி நினைக்கிறது, உள்ளுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களை பெருசா பார்க்கறது, பெரிய விஷயங்களை ரொம்ப சின்ன விஷயமா பார்க்கறது, அந்த மாதிரி ஒரு குழப்பம், ப்ரெஷரு. ஆமாம், மற்றவங்கள வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அதை நினச்சி குழப்பிக்கிறது, மற்றவங்க நடவடிக்கைகளுக்கு மதிப்பு கொடுத்து அதை நினச்சி குழப்பிக்கிறது, கன்ஃபியூஸ் ஆகிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்ஷனை ஏற்படும். இந்த டென்ஷன், ப்ரெஷர், கோபம், பயம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து விடுதலை அடையணும் அப்படின்னா 2-3 விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த வருஷத்துல யோகா, மெடிடேஷன் இது 2லையும் ஈடுபடுங்க. உடலுக்கு யோகாவும் மனதிற்கு மெடிடேஷனையும் செஞ்சுக்கங்க. அடுத்து 3ஆவதா ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடை பண்ணிக்கோங்க. வாரம் ஆஞ்சநேயர் கோவில் போங்க, சனிக்கிழமைகள்ல போங்க, ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனம், தைரியம், தன்னம்பிக்கையோடு செயல்படும். இது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதுவும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். தொழில் சார்ந்த அமைப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். பதவி உயர்வுகளை கொடுக்கும். பதவி சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் கொடுக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய இடையூறுகள்லாம் நீங்கும். உங்களுக்கு மறைமுக எதிரிகள்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் விலகுவாங்க. அப்படிங்கிற மாதிரி நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. வெளிநாடு, வெளியூர் பயணம் போகலாம், தாராளமாக போகலாம். வீண் விரைய செலவுகள் கொஞ்சம் தவிர்க்கப்படும். அதனால விரைய செலவுகள் அப்படிங்கிறது, உடல் சார்ந்த விரைய செலவுகள் அப்படிங்கிறது குறையும். வீண் விரைய செலவுகள் தவிர்க்கப்படும். ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கூடுமான வரையும் இந்த காலகட்டத்தை மிகவும் சிறப்பாக பயன்படுத்துங்க. கொஞ்சம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கங்க. என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ எது சாதகமாக இருக்குது, எது சார்ந்த விஷயத்துல நம்ம ஈடுபடலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புரட்டாதி நட்சத்திரம். அமைதி, அன்பு, அதே நேரத்தில் கொஞ்சம் நேர்மையாக நடந்துக்கிற குணம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் உண்டு. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றி நடந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இவங்களுக்கு உண்டு. இதையும் தாண்டி இவருக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா, பிற்கால யோகம் உடையவர். ஆரம்ப காலத்துல கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பிற்காலத்துல மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை காணக்கூடியவராக இருப்பாரு. இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டம் ஜென்மச்சனி காலகட்டம் போது நட்சத்திரத்திலே நிற்கிது. சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். ரொம்ப கவனமா இருங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துருக்கங்க. மன ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துருங்க. யோகா, மெடிடேஷன், தியானம் பண்ணுங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபடுங்க. அதே போல தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க. கோவில் வழிபாடு, தர்ம காரியங்கள், பிறருக்கு உதவி செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஈடுபடுங்க. வயதானவர்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க. அதே போல உடல் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. மருத்துவ உதவி செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இந்த காலகட்டத்தை கடந்து போயிடலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும். மற்ற விஷயங்கள் பொருளாதாரம் மற்றும் வேலை, உழைப்பு, வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. அதே போல உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதீத கோபத்தை வெளிப்படுத்தாம, கடும் சொல் பேசாம மென்மையா நடந்துக்க முயற்சி செய்யுங்க. சூப்பரா இருக்கும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சலாக இருந்தாலும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உயர்வை நோக்கி யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தனித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் உண்டு. தர்க்கவாதம் செய்யக்கூடியவர்கள். தர்க்கவாதம் அப்படிங்கிறது இவங்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் போக போக கொஞ்சம் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இவங்களுக்கு என்ன விதமான பலன் இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டம் இவங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் தாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். பயப்படுறது மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா
உழைப்பை அதிகரிக்கக்கூடிய சனியோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் சனி பகவானோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் தொழில் சார்ந்து வேலை சார்ந்த உழைப்பு சார்ந்த விஷயத்துல அதிகமாக இருக்கும். இடம்பெயர்ச்சி பண்ணிக்கங்க. இடம் விட்டு இடம் பெயர்றதுனால நல்ல மாற்றம் இருக்கும். மனதில் மாற்றம் இருக்கும், உடலில் மாற்றம் இருக்கும். உழைப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு நம்பிக்கை பிறக்கும், நல்லா இருக்கும். ஆமாம், தனித்து இல்லாமல் ஒரு இடப்பெயர்ச்சி பண்ணிக்கங்க. அதாவது ஊர் மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வேலை தொழிலுக்காக பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாடு யோகம் நல்லாயிருக்கும். வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வர்றது நல்லாயிருக்கும். கொஞ்சம் விஷயங்களில் கொஞ்சம் இந்த மாதிரி இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உழைப்பை அதிகப்படுத்துங்க. ஆமாம், ஓய்வின்றி உழைக்கிறதுக்கு பாருங்கள். முன்னேற்றம் நோக்கி யோசிங்க, பின்னோக்கி யோசிக்கணும்னா எதையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க சனிக்கிழமைகள். அடுத்து ரேவதி நட்சத்திரம் 27வது நட்சத்திரம், கடைசி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, நல்ல கல்வி அறிவு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஞானம், எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னா, எதிரியையும் தன் வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு அறிவாற்றலும் பேச்சு திறமையும் உள்ள ஒரு அமைப்பு அப்படின்னு உண்டு. எதுலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கொஞ்சம் மனோபயமும் இருக்குது. எந்த அளவுக்கு அறிவாற்றல் சிந்தனை பயங்கரமாக இருக்கோ அந்த அளவுக்கு மனபயமும் இருக்குது. இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. அதே போல் வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது. பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது. அதே போல் வீடு வண்டி வாகனங்கள் எதுவும் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதன் அடிப்படையில் முயற்சி எடுங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய இப்போ இருக்கிற கோச்சார நிலைகள் அடிப்படையிலே மட்டும் இல்லாமல் இந்த வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த புத்தாண்டு வருடத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வெளிநாட்டு வெளியூர் பயணங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் முயற்சிகள் கை கொடுக்கும் வகையில் இருக்குது. அதே போல் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. கூடுமான வரையும் என்னென்னு கேட்டிங்கன்னா, தான தர்மங்கள் செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். இப்போ பிறப்பு ஜாதகம், உங்களுடைய இலக்கண அடிப்படையில் பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, தசாபுத்தி அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களோட ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக இந்த வருடம் எப்படி இருக்கும், எது சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க்கை.